இந்த மாதிரி ஊருக்குள்ள தவறிய பள்ளிக்கூடம் வர்றதுக்கு முன்னால எத்தனை பேர் உழைச்சிருப்பான், எவ்வளவு அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கும், எவ்வளவு பேர் உங்களுக்காக அடி வாங்கியிருப்பான், எவ்வளவு பேர் இந்த முள்ளுக்காட்டை சரி பண்ணி பிள்ளைங்க நடந்து போகட்டுன்னு பாதம் போடுவான். அவ்வளவு பேர் சேர்ந்து உழைச்சு உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கான். ஓட வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த அம்மா சொன்னாங்க, நான் 4 தான் படித்தேன், அதுக்கப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் படிக்கணும் சொத்தை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு. 4ஆம் வகுப்பு படித்த 78 வயது கிழவிக்கு தெரிகிறது, நான் படிக்காதது என்னுடைய பிள்ளைகள் படித்து விட்டால் இது மாதிரி 10 பள்ளிக்கூடம் கட்டணும். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் படிப்பு. தட்ஸ் கால் எஜுகேஷன். நம்ம சித்தப்பா மாமா அண்ணன் வரைக்கும் அப்படித்தான் ஏமாத்திட்டான். கன்சியூமரிசம், ஒரு பொருளை வாங்குவதற்கான பணம் உன்னுடைய கல்வியின் வழியாக உனக்கு கிடைத்து விட்டால் நீ படித்தவனாகி விட்டாய், பணக்காரனாகி விட்டாய். இல்ல, என்றைக்கு உங்களுடைய பொருட்கள் உலகம் முழுக்க விற்பனை செய்யப்படுகிறதோ, என்றைக்கு உங்கள் டெக்னாலஜி இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாத நிலைமை வருதோ, என்னைக்கு இந்தியன் செய்யற டெக்னாலஜி தான்டா இன்டர்நேஷனலி டாப்னு வருதோ, அன்னைக்கு தான் நாம ஜெயிச்சோம். நம்ம மூளை எல்லாத்தையும் பிரெயின் ட்ரெயின் பண்ணி குறைந்த விலைக்கு இந்தியாவில் மூளைகள் விற்பனை நடக்குதுல, இதை உடைக்கிறதுக்கு தான் படிக்கணும். இது அரசியல் தெரியுது தான் படிக்கணும். விதைகள் கண்ட்ரோல முழுக்க சில நாடுகளே வச்சிருக்கேன் ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கணும். மஞ்சள் உங்கோட்டு உங்கள்கிட்ட பேட்டன் ரைட் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? மஞ்சள் நம்போட்டு இல்லையா? மஞ்சளுக்கு பேட்டன் ரைட்டே நம்மகிட்ட இல்லை. இந்த அரசியல் தெரியணும்ல, அப்ப படிக்கணும்ல. அப்ப நம்ம படிச்சா தானே நம்ம பிள்ளைய படிக்க முடியும். 7,000 சம்பளத்துக்கு 10,000 சம்பளத்துக்கு 15,000 சம்பளத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு 25,000 சம்பளம் பிசாத்து ஒரு நாள்ல சம்பாதிப்பேன் அந்த காசை. நான் வாழ்றதுக்கு இல்லை படிப்பு, 4 பேரை வாழ வைக்கிறதுக்கு படிப்பு. ஒரு நாளும் படிப்பை குறைச்சு மதிப்பிடக்கூடாது.